ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதன்கிழமை நிஃப்டியில் எந்த இடத்துல ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும், கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக, எந்த இடம் வந்து சப்போர்ட்டு, எந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, பிரேக் அவுட் எந்த இடத்துல கொடுக்குறப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ இதில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். நான் வந்து நிஃப்டியோட வியூவும் பேங்க் நிஃப்டியோட வியூவும் ஓவராலில் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், ஐகார்ட்லேயும் தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். இதில் க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, வயலட் கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ. சரிங்களா? டாட்டர் லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணுறப்ப வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னையோட டே ஹையை மார்க் பண்ணுறேன். அது வந்து நமக்கு புதன்கிழமை அனலைஸ் பண்ண போகிறதுக்கு தேவைக்காக. சரிங்களா? ஸோ இன்னையோட ஹை லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். அதை வந்து வயலட் கலர்லையும் கொடுத்துட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நிஃப்டியில் என்ன மாதிரியான வியூ போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எகெயின் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் திரும்பி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடம் ஒரு கன்சால்டேஷன் ஜோனு ப்ளஸ் ப்ரீவியஸ் மந்தோட லோ இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நியர் ப்ரீவியஸ் மந்தோட லோ வரைக்கும் வந்து தான் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துருக்கு. சரிங்களா? எகெயின் இது மேலே ஏறினா கூட நமக்கு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக டெய்லிலையும், அதுக்கடுத்து 1 hour கேண்டிலையும், அதுக்கடுத்து 15 minutes கேண்டிலையும் வச்சு நம்ம என்ட்ரி எங்கே இருக்குது, எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், 1 hour கேண்டில் வச்சிடுறேன். 1 hour கேண்டிலில் என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அங்கே டே கேண்டிலில் காமிச்சது தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், கரெக்டான ரெசிஸ்டன்ஸ். எகெயின் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல புல் பேக் கொடுத்தா கூட எங்கே வரைக்கும் வரலாம், இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதுக்குள்ளார உள்ள 2 பேட்டர்னை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம். நான் உங்களுக்கு இதை வந்து ஜூம் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மண்டே இன்னையோட அனலிசிஸ் வீடியோ பார்த்துருந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி மூவ் ஆகி, சரிங்களா, இன்றைக்கி டேவோட லோ வந்து பாருங்கள் டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன், கரெக்டாக இந்த நெக்லைனில் வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. சரிங்களா? ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்தே குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி டவுன் ஆக ஆரம்பிக்குதுன்னா எகெயின் நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இங்கே காமிச்ச லைனு, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆனால் என்ன நடக்கும்னு பாருங்களேன். அப்போ நம்ம என்ன மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க இந்த இடம். அப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணால், இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் இந்த ரவுண்டு. சரிங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டில் மூவ் ஆகிட்டு இருக்க பிளானு. 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று டபுள் பாட்டமாக இருக்கலாம், இல்லை டபுள் டாப்பாக இருக்கலாம். டபுள் டாப் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நமக்கு வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா எகெயின் இந்த நெக்லைன் வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பை தான் மோஸ்ட்லி காமிக்கும். பட் நம்ம வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணுறப்ப 2 ட்ரெண்டையும் பார்க்கணும், அப் சைட் போனாலும் டவுன் சைட் போனாலும். சரிங்களா? இப்போ இது வந்து டபுள் பாட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா எகெயின் இங்கே ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து இந்த ஜோனை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே பிளான் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15 minutes வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 19,434 க்ளோஸ் ஆகிருக்கு. 19,460 இந்த ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மார்க்கெட் அகெயின் வந்து 19,540 550 ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கேருந்து இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன மாதிரியான மூமெண்டம், ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் கொடுத்துச்சுன்னா எகெயின் வந்து மார்க்கெட் எங்கே போகும், 19,640 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அப்போ வந்து டபுள் பாட்டம் சொன்னல, அந்த பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு மேலே எகெயின் அடுத்து மூவ் ஆச்சுன்னா 19,680, அதுக்கு அடுத்து மேலே மூவ் ஆகுதுன்னா 19,700 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த இடம் வந்து 19,550 ரீஜியன். சரிங்களா?
இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகட்டும், அது வந்து 19,380 ரீஜன். சரிங்களா, இந்த லெவலுக்கு கீழே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,300ஐயும், எகெயின் இன்னைய டேவோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, அது 19,254 ரீஜன். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் மந்தோட லோ அது வந்து 19,232. சரிங்களா, இந்த ஜோன் வரைக்கும் வந்து கீழே சப்போர்ட் எடுத்தோன்னா 19,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, புட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஜோனு, கால் ஆப்ஷனுக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப கால் சைடு போகிறதுக்கான ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான வியூஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, 15 மினிட்ஸில் ரெண்டே ஆப்ஷனு, ஒன்று டபுள் பாட்டமாக இல்லை டபுள் டாப்போட நெக்லைன்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிளானு. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். புதன்கிழமை பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டே கேண்டில் வச்சுக்கலாம். நான் டே கேண்டில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரியான மூவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னோடய ஓவரால் அனலைஸ் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கு. இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். பட் இன்றைக்கி வந்திருக்க கேண்டில் பார்த்திங்கன்னா நெக்லைனுக்கு கீழே வந்திருந்தாலும் ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. சரிங்களா, இதில் நம்ம கொஞ்சம் கிளியரான ட்ரெண்டு கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் ட்ரெண்ட் வந்து மேபி வெனஸ்டே கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு ஹை லோ ஹை போயிட்டு மார்க்கெட் எகெயின் லோ வந்தால் இந்த லெவலை வந்து ரீச் பண்ணணும். சரிங்களா, இதுக்கு பட்டுட்டு எகெயின் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த ஜோன் இந்த மாதிரி இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ரீடெஸ்ட் இந்த மாதிரி லெவலில் தான் மார்க்கெட் கன்சிடர் பண்ணோம். ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இன்றைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ண போகிறேன். இன்றைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். இன்றைய டேவோட ஹையை மார்க் பண்ணுறேன். அந்த லெவலை வந்து நான் என்ன பண்ணுறேன், வயலட் கலரில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி இங்கே வயலட் கலரில் இருக்கிறத க்ரீன் கலர், அது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் நியர்பையில் இருந்ததுனால நான் அதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியுதா? அடுத்து இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, அதோட பாட்டமை டச் பண்ணி வரைகிறேன். சரிங்களா, டச் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரியாக நமக்கு கிடைக்கிறேன் நியர்பையில் வந்துட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது கிளியராக தெரியுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃபர்தராக இதில் எப்படி அனலைஸ் பண்ணலான்னா 1 ஹவர் கேண்டில் போயிடுவோம். 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்குதுன்னு பார்ப்போம். அதை வச்சு நம்ம அடுத்து இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை இன்னமும் நியர்பை கொண்டு போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஹை லோ ஹை போயிட்டு எகெயின் இப்போ லோ வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்படி ரிவர்ஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து அடுத்த ட்ரெண்ட் எங்கே, இந்த ஹை இது தான். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் மந்தோட லோ, அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. சரிங்களா, இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை நம்ம வந்து 15 மினிட்ஸில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸில் வச்சு என்ன மாதிரியான மூவில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், நிஃப்டியில் பண்ண மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி நிற்கிது. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப இந்த இடம் ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், இதுக்கு மேலே செகண்ட் டார்கெட்டு, இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். இது கால் சைடு. புட் சைடு வரணுன்னா இந்த இடம் எகெயின் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் வந்து கீழே 42,950 அந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இதை நம்ம வந்து அனாலிசிஸில் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம், இந்த லாஸ்ட்டு 43,000 லைன் சொன்னோம்ல, அது ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த லைனோட சப்போர்ட் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா, கை வைக்கிறப்ப மூவ் ஆகிடுச்சு. அது வந்து நமக்கு 43,100 ரீஜன். சரிங்களா, அதான் ஜஸ்ட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணேன். இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் பண்ணுறதுக்கான என்ட்ரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 44,090 அந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னையோட டே ஹை பார்த்திங்கன்னா
44,200 ரீஜன். சரிங்களா? 44,200க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 44,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப மார்க்கெட் எகெயின் வந்து 44,575 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். எகெயின் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மேலே ரிவர்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து 45,100 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த லைன் பிரேக் அவுட் ஆகணும். எகெயின் ப்ரீவியஸ் வீக் மந்தோட லோ பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஹையர் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா 44,000க்கு கீழே, சரிங்களா, 44,090 இருக்குது. 44,000க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,800ஐயும் அதுக்கு அடுத்து நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43,735 இந்த ரீஜன் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஈஸியாக மார்க்கெட் எங்கே வரும்? 43,490 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த லெவலும் நிற்க முடியல, ஸ்ட்ராங் இல்லை, செல்லர்ஸ் கண்டினியூவாக புல் பண்ணுறாங்க, செல் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து ரீச் பண்ண போகிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,150 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷனை கொடுத்து இங்கே 43,100 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது புட் சைடு. நான் வந்து உங்களுக்கு கால் சைடும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக வியூ நான் சொல்லியிருக்கேன். நிஃப்டி எந்த சைடு போகும், பேங்க் நிஃப்டி எந்த மாதிரியான மூமெண்டம் நடக்கும், எது சப்போர்ட் பாயிண்ட்டு, எது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு. ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப கிளியராக என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு, உங்களுக்கு ரெக்கர் பண்ணுற ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அன்றைய டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிள் டேவாக மாற்றிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எப்போவுமே மார்க்கெட்டு ஒரே டைரெக்ஷனில் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எப்போ அனலைஸ் பண்ணாலும் போத் டைரெக்ஷனையும் அனலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ட்ரெண்டை பிடிக்க முடியும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.